கூட்டாட்சிக்கு முக்கியத்துவம் வழங்கும் வகையில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கும் என கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் சில நாட்களுக்கு முன்னால் தேர்தல் ஆணையர் ராஜினாமா செய்திருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற பதவிகளில் இருப்பவர்கள் பதவி விலகினால் ஏன் என விளக்குவது கடமை. அதை அவரும் சொல்லவில்லை, மத்திய அரசும் சொல்லவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், அதற்கு மேலாக தேர்தலுக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த எலக்டோரல் பாண்டோடைய விவரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கே நல்லா தெரியும், இப்ப எல்லாம் போன் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் வந்துருச்சு. நீங்க எல்லாருமே அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் ஒரு சின்ன பேங்க்ல போனாக்க எதுக்கு எடுத்தாலும் கேவைசி பண்றாங்க, எது வந்தா டிஜிட்டலா வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்க. ஆனா 22,000க்கு குறைவாக உள்ள தேர்தல் பத்திரத்தையுடைய கணக்கை கொடுங்க, யார் அதற்கு பணம் செலுத்தினார்கள், யார் அதோட பெனிஃபிஷியரி டீட்டெயிலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுங்கன்னா அதை நாங்கள் டேலி பண்றதுக்கு எங்களுக்கு 4 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. நம்மளோட பேங்க்ல போய் பேலன்ஸை கேட்டோம்னா என்ன, மேனேஜர் போய் என்ன சேஃபை திறந்து நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு ஒரு ரூபாயா எண்ணியா நமக்கு பேலன்ஸ் சொல்றாரு. அந்த மாதிரி விசித்திரமா இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 10,000 பிரான்ச்சுக்கு மேல இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவிலேயே அதிக பெரிய வங்கி. எல்லா டெக்னாலஜிக்காக அவங்க ஆயிரக்கணக்கான கோடியை வருஷம் செலவு பண்றாங்க. சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் இருக்கிறாங்க. அவங்களால ஒரு 22,000 டிரான்சாக்ஷன் டீட்டெயில் கொடுக்க முடியலன்னு சொல்லி இப்பொழுது நம்ம பேசும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அது அந்த அவருடைய அஃபிடவிட்டை அவருடைய பெட்டிஷன் இப்போ ஹியரிங் வந்திருக்கு. என்ன உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகிறார் என்று தெரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் அவருடைய அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் செய்து உடனடியாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பாகவே இந்த கணக்கு வழக்குகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். நிலக்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் தனது சொந்த பணத்தில் திமுக கவுன்சிலர் சமுதாய கூடம் கட்டிக் கொடுத்துள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட மணியக்காரன்பட்டி 10வது வார்டு திமுக கவுன்சிலராகவும் மற்றும் நிலக்கோட்டை பேரூராட்சி துணைத் தலைவராகவும் இருப்பவர் முருகேசன். இவர் தேர்தலின் போது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கிராமத்தில் உள்ள உக்ரகாளியம்மன் மற்றும் முத்தாலம்மன் கோயில் திருவிழாவின் போது முளைப்பாரி மற்றும் சமுதாய கூடம் கட்டித்தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். தொடர்ந்து தனது சொந்த பணத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் சமுதாய கூடம் கட்டிக் கொடுத்துள்ளார். அதன் துவக்க நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இந்த கட்டிடத்தை கிராமத்தில் உள்ள பெரியவர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் ஜோசப் கோயில் பிள்ளை, நிலக்கோட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வு இப்பகுதி மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. பூந்தமல்லி அருகே திருடு போன இருசக்கர வாகனத்தை அரை மணி நேரத்தில் மீட்ட இளைஞர். காஞ்சிபுரம் மாவட்டம் பூந்தமல்லி மேல் மாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண். இவர் தனது வீட்டின் எதிரே உயர் ரக இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தார். இந்நிலையில் நள்ளிரவு மர்ம நபர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளனர். சத்தம் கேட்டு வெளியே வந்த அவரது தாய் இருசக்கர வாகனம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து உடனடியாக அருண் தனது செல்போனில் வாகனத்துடன் இணைக்கப்பட்டிருந்த GPS செயலியில் வாகனம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க சென்றனர். அப்போது அருண் மற்றும் அவரது நண்பர் பெட்ரோல் பங்கில் திருடர்களை சுற்றி வளைக்க முயற்சித்த போது மர்ம நபர்கள் வாகனத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இவை அனைத்தும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த CCTVயில் பதிவாகியுள்ளது. GPS செயலியின் உதவியுடன் வாகனம் களவு போன அரை மணி நேரத்தில் இளைஞர் கண்டுபிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பட்டாம்பாக்கம் பகுதியில் பல்வேறு அரசு துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் CV கணேசன், வருவாய்த்துறை, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலன்துறை, மாவட்ட தொழில் மையம், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 859 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மூலம் பட்டா மாறுதல், மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு போன்ற பல்வேறு சேவைகள் 30 நாட்களுக்குள் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் சரண்யா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம், கோட்டாட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
கிருஷ்ணராயபுரத்தில் ரூபாய் 29 லட்சம் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உப்புடமங்கலம் பேரூராட்சியில் உள்ள சின்னா கவுண்டனூரில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கு ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல் வையாபுரி கவுண்டனூரில் மழைநீர் வடிகால் பணிக்கு ரூபாய் 14.5 லட்சம் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டு விழா நடத்த திட்டமிடப்பட்டது. இந்த இரண்டு பணிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதிகளை ஒதுக்கி எம்எல்ஏ சிவகாம சுந்தரி பூமி பூஜையில் பங்கேற்றார். பின்னர் இரண்டு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரகுநாதன், அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.